STR 51 பத்தி அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் டெய்லி ஏதாவது ஒரு அப்டேட் கொடுத்துட்டே இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் அரசன் படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து ஏதாவது போட்டோ ரிலீஸ் ஆயிட்டே இருக்குது. அப்புறம் இப்போ யங் அண்ட் யூத் டைரக்டரான ஒரு டைரக்டர் வந்து இப்போ STR கூட சேர்ந்து அடுத்து ஒரு படம் பண்ண போறாங்களாமா. அப்புறம் வல்லவன் ரிலீஸ் அப்படின்னு இந்த மாதிரி சிம்பு அவர்களுடைய அடுத்தடுத்த படங்கள் பத்தி ஏகப்பட்ட அப்டேட்ஸ் இப்போ வந்துகிட்டே இருக்குது. சிலம்பரசன் டிஆர் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா வெற்றிமாறன் அவருடைய டைரக்ஷன்ல அரசன் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிச்சு இப்போ செகண்ட் ஷெட்யூல் சென்னையில பயங்கர விறுவிறுப்பா நடந்துகிட்டு இருக்குது. அண்ட் ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் செட்டப்ல ஒரு ஷூட் பண்ணாங்க. ஒரு சீன் வந்து எடுத்திருக்காங்க. அதுல பிரியங்கா மோகன், யோகி பாபு, ஜான் விஜய், முன்னார் ரமேஷ் அப்படின்னு இவங்க எல்லாருமே ஜாயின் பண்ணி இருந்திருக்காங்க. அண்ட் அது போக இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த அசுரன் படத்துல நடிச்சு பயங்கர ஃபேமா இருந்த டிஜே அவர்கள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்க மாதிரியான ஒரு போட்டோ வந்து அவருடைய சோசியல் மீடியா பேஜ்ல போட்டிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துல நடிச்சிருந்த யோகலட்சுமி அவர்களுமே வந்து அரசன் படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல சிம்பு அவர்கள் கூட இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ வந்து சோசியல் மீடியால ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த மாதிரி அரசன் சார்ந்த அப்டேட்லாம் ஒரு பக்கம் அப்படியே வந்துட்டு இருக்கும்போது STR 51 பத்தி அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் ஒரு சூப்பரான விஷயம் சொல்லியிருக்காரு. இப்போதைக்கு STR 51 வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன்ல தான் இருக்கு. கூடிய சீக்கிரம் படத்துடைய ஷூட் ஆரம்பிக்க போறாங்க. அண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த படத்துல வந்து சிம்பு அவர்கள் கூட சேர்ந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ சந்தானம் அவர்களும் நடிக்க போறாரு. இந்த படத்துல வந்து சந்தானம் அவருடைய கேரக்டர் பயங்கர ஸ்ட்ராங்கா வேற மாதிரியான ஒரு கேரக்டரா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் சொல்லியிருந்தாரு. இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா டிராகன் படத்துல குட்டி டிராகன் அந்த ஒரு கேரக்டருக்கு எந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சதோ அந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் கண்டிப்பா இதுல சந்தானம் அவருடைய கேரக்டருக்கு கிடைக்கும். ஏன்னா நான் வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனில போய் சொல்லும்போது டிராகன் படத்துடைய கதையை சொல்லும்போது குட்டி டிராகனுக்கு எப்படி அங்க ரியாக்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி STR 51 படத்துடைய கதையை சொல்லும்போது சந்தானம் அவருடைய கேரக்டருக்கு சேம் ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. ஸோ கண்டிப்பா வந்து படத்துலயுமே எல்லாரும் எதிர்பார்க்கிற மாதிரி பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டரா சந்தானம் அவருடைய கேரக்டர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி இப்போ படத்துடைய ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கிற அண்ட் அடுத்தடுத்து ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய படங்கள் தாண்டி இப்போ புதுசா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு யங் அண்ட் யூத் டைரக்டரான கென் கருணாஸ் அவர்கள் வந்து இப்ப அடுத்ததா சிம்பு அவர்கள் கூட சேர்ந்து படம் பண்ண போறாராமா. இப்ப அடுத்து கதை சொல்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாராமா. ஒரு 2-3 வாட்டி ட்ரை பண்ணிருக்காரு போல் இருக்கு. ஆனா இப்ப அரசன் படத்துடைய ஷூட்ல சிலம்பரசன் அவர்கள் பயங்கர பிஸியா இருக்கிறார்ல. அதனால வந்து இப்போ வரைக்கும் மீட் பண்ணி கதை சொல்ல முடியல. பட் ஆனா ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாராமா. எனக்கு தெரிஞ்சு இந்த அரசன் படத்துடைய செகண்ட் ஷெட்யூல் முடிச்சதுக்கு அப்புறம் மேபி மீட் பண்ணி கதை சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. கதை சொன்னதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இது போக அடுத்தடுத்து லைன் அப்ல வேற இருக்காங்க. STR 51 படத்துடைய ஷூட் வந்து முடிச்சுட்டு கீர்த்திஸ்வரன் அவர்கள் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாங்க. STR 51 படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன்ல இருக்கு. எப்போ ஷூட் ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனா மேக்ஸிமம் நவம்பருக்கு முன்னாடி STR 51 படத்துடைய ஷூட் ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால தான் இருக்காங்களாமா. இந்த படம் முடிச்ச உடனே அப்படியே டியூட் படத்துடைய டைரக்டர் கீர்த்திஸ்வரன் அவர் கூட சேர்ந்து படம் பண்ண போறாங்க. ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணது ஒரு 2 ப்ராஜெக்ட் இருக்கு. தேசிங் பிரைசாம் அவர்கள் கூட சேர்ந்து அனௌன்ஸ் பண்ணது ஒண்ணு. அப்புறம் பார்க்கிங் படத்துடைய டைரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் அவர்கள் கூட சேர்ந்து படம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. இந்த ரெண்டுமே வந்து அதுக்கப்புறம் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாம இருக்கு. அதெல்லாம் எப்ப நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இது போக பாத்தீங்க அப்படின்னா இமிடியேட் ரிலீஸுக்கு ஆல்ரெடி ரிலீஸ் ஆன ஒரு படம் வல்லவன். அந்த படம் தான் வந்து திரும்ப இப்ப ரீ ரிலீஸ் பண்ண போறாங்க. தமிழ்ல கிடையாது, தெலுங்குல தான் ரீ ரிலீஸ் பண்ண போறாங்களாமா. இந்த மாதிரி இப்போதைக்கு சிலம்பரசன் அவர்களுக்கு இப்படியான ஒரு லைன் அப்ஸ் இருக்குது. அடுத்தடுத்த அப்டேட் எல்லாம் எப்ப கொடுக்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சிம்பு அவர்களுடைய அடுத்தடுத்த இந்த படங்களுக்குலாம் எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க. இன்னொரு மீடியாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.